ஹலோ கைஸ், ஐ ஆம் ஐஸ். வெல்கம் டு சிம்பிள் இன்ஃபோ. நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் யானையை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான 10 ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1. நிலத்திலேயே மிகப்பெரிய விலங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யானை தான். அதுவும் இந்த யானையிலேயே ஆப்பிரிக்கன் யானை தான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் அனிமல்னு அழைக்கப்படுறாங்க. ஒரு ஆப்பிரிக்கன் யானை முழுசாக 3 மீட்டர் ஹைட்டும் 6000 கிலோ வெயிட் வரைக்கும் வளருமா. இது முழுசாக வளர்கிறதுக்கு 35 வருஷத்துலேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்குமா. ஆனால் முழுசாக வளர்கிறதுக்கு அது ஆயுசுலேருந்து பாதி வருஷத்தை அது எடுத்துக்கும். ஒரு குட்டி யானை பிறந்த உடனே 120 கிலோ வரைக்கும் வெயிட் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 2. இந்த யானையிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகையான யானை இருக்கான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் சேவியன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஃபாரஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏசியா எலிஃபண்ட். இந்த ஏசியா எலிஃபண்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆஃப்ரிக்கா எலிஃபண்டோட காது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குமா. இந்த ஏசியாவோட எலிஃபண்டோட காதுக சைஸ் எப்படி இருக்குன்னா அது பார்க்குறதுக்கே இந்தியாவோட காண்டினென்ட் போல் வடிவமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 3. இந்த யானையோட தும்பிக்கை பார்த்தீங்கன்னா சராசரியாக 1,50,000 மசில்ஸ் வரைக்கும் உருவானதாம்மா. பாலூட்டி வகையிலேயே மூக்கு இவ்வளோ நீளமாக இருக்கிற ஒரே விலங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யானை மட்டும்தான். யானைங்க தும்பிக்கை பயன்படுத்தி சராசரியாக 8 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த யானைங்க தண்ணியில் நீந்தும் போது இந்த தும்பிக்கையை ஒரு துடுப்பு மாதிரி யூஸ் பண்ணி ஸ்விம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 4. இந்த யானையோட தந்தம்னு சொல்லப்படுற அதோட 2 பல்லு தான் நம்ம தந்தம்னு சொல்கிறோம். 2 தந்தங்களும் அதோட 2 வயசுலேருந்து முளைக்க ஆரம்பிக்குமா. யானைகள் வளர வளர அதோட தந்தமும் பெருசாகிக்கிட்டே வரும்னு சொல்கிறாங்க. யானைக்கு இந்த தந்தங்கள் எதுக்கு உதவியாக இருக்குன்னா மரத்தோட பட்டையை உரிக்கிறதுக்கும் வேர்களை அகற்றுறதுக்கும் அப்புறம் சண்டையிடும் போது அதன் தற்காப்புக்கும் இந்த தந்தம் ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யானையோட தந்தம் இதுக்கு எவ்வளோதான் பயனளித்தாலும் எப்பவுமே இந்த யானையோட தந்தம் இதுக்கு எப்பவுமே ஆபத்தாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த யானையோட தந்தம் ரொம்பவே மதிப்பற்றது. எப்பவுமே மனிதர்களால் இந்த யானைக்கு ரொம்பவே அச்சுறுத்தும் வகையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 5. ஒரு யானையோட தோல் பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் ரொம்ப தின்னாக இருக்குமா. அதோட தோல் இருக்கிற சுருக்கத்தை பயன்படுத்தி 10 மடங்கு தண்ணீரை அதில் சேமித்து வச்சுக்கும்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னா அதோட உடலை ரொம்ப குளுமையாக வச்சுக்கிறதுக்கும் வெயிலிருந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்கும் இதுக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. யானை எப்படி தன்னை சுத்தமாக வச்சுக்கோம்னா அதுங்க சேத்துலேயும் தூசிலையும் தண்ணியிலையும் குளிக்கிறதுனால தன்னை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 6. ஒரு யானை எதெல்லாம் உணவாக எடுத்துக்கணும்னா செடி, இலை, கொடி, மரத்தோட பட்டைகள், அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அது உணவாக எடுத்துக்குமா. எது மாதிரினா அதோட சீசனுக்கு தகுந்த மாதிரி அதோட உணவு பழக்கங்களும் மாறிக்கிட்டே வருமா. அதுவும் வறட்சி காலகட்டத்தில் மரத்தோட கிளைகளை அது உணவாக எடுத்துக்குமா. ஒரு யானைக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 150 கிலோ வரைக்கும் அது உணவு சாப்பிடும்னு சொல்கிறாங்க. யானைக்கு உணவு உண்றதுனால ஒரு நாளைக்கு 3/4 நேரமே இது உணவு சாப்பிட்றதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 7. இந்த யானைகளாம் பல்வேறு வகையில் கம்யூனிகேட் பண்ணிக்குமா. அதுவும் சில சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மனிதர்களுக்கு கேட்காத மாதிரி அதுக்குள்ளே அது கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. யானைகளால் நிலத்தோட அதிர்வுகளை பயன்படுத்தியும் அதால் கம்யூனிகேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. யானையோட எலும்புகளை பயன்படுத்தியும் அதோட ஒலியை ரிசீவ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 8. இந்த யானைகளால் நம்மளுக்கெல்லாம் அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யானைகளால் பறந்து வெறும் 20 நிமிஷத்துலேயே எழுந்து நிற்க முடியுமா. அப்புறம் வெறும் 1 மணி நேரத்திலே இதெல்லாம் நடக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த யானைக்குட்டினால் பிறந்து 2 நாளில் அதோட கூட்டத்தோடு சேர்த்து இதால் போக முடியுமா. யானைக்கு இந்த மாதிரி திறன் இருக்கிறதுனால தான் அதால் ஈஸியாக உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் இடம் பயணப்படுறதுன்னு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 9. ஆசிய யானை தற்போதைய 3 தலைமுறையாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாமா. ஆசிய யானைகள் தற்போதைய பாப்புலேஷன்ல இருந்து 50% குறைஞ்சிருச்சாமா. ஏசியாவில் இப்போதைக்கு எத்தனை யானைகள் இருக்குன்னா 48,000 52,000 வரைக்கும் தான் யானைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா மனித குலங்கள் அதோட வாழ்வியலை கொஞ்சம் பெருக்கிறதுனால காடுகள் அழிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த யானைகளோட கூட்டஞ்சிட்டு இருக்கான்னு உளவுத்துறை இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 10. யானையோட மூளை பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கூட அதிகமாக இருக்குமா.
அதோட சிந்தனையும் எண்ணமும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நடந்த விஷயத்த அது என்றைக்கும் மறக்காதுன்னு சொல்றாங்க.